ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சி டிரைவ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம காரோட இன்ஜினோட லைஃப்பை குறைக்கக்கூடிய ஒரு 5 மிஸ்டேக்ஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் காரை பல வருஷமாக பிரச்சனை இல்லாமல் பயன்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற 5 மிஸ்டேக்ஸ் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது என்னங்கிறது பார்க்கலாம். பலர் ரொம்ப அவங்களோட காரை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் தெரியாமலேயே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணி அந்த இன்ஜினோட லைஃப்பை வந்து குறைக்கிறாங்க. அப்படின்னா உங்கள் காரில் இன்ஜினை மெதுவாக கொல்லக்கூடிய அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இன்ஜின் ஆயில் மாற்றுறதை தள்ளி போடுறது. பல பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளி போடுவாங்க. ஆனால் இன்ஜின் ஆயில் தான் இன்ஜினோட ரத்தம். நம்ம உடம்புல ரத்தம் கெட்டு போனால் என்ன ஆகுமோ அதே மாதிரி ஆயில் வந்து பழசு ஆயிடுச்சுன்னா இன்ஜினுக்குள்ள அதிகமான ஒரு உராய்வு வந்து ஏற்படும். இதனால் என்னென்னலாம் ஆகும்னா, இன்ஜின் வந்து சூடாகும், உதிரி பாகங்கள் அதோட அந்த ஸ்பேர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேகமாக தேயும், மைலேஜ் வந்து டிராஸ்டிக்காக குறையும். எனவே கம்பெனி வந்து பரிந்துரைக்கிறது கால இடைவெளியில் அந்த ஆயிலை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அதாவது கூலாக இருக்கும் உங்களோட இன்ஜின் வந்து, குளிர்ந்த இன்ஜின் வந்து உடனே நீங்கள் வேகமாக ஓட்டுவது. இப்போ உடனே கார் ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் போகிறது. காலை நேரத்தில் இப்போ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, காரை எடுத்த உடனே ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. இன்ஜின் ஆயிலோட அனைத்து பாகங்களும் சரியாக இயங்கணும் அப்படின்னா சில வினாடிகள் வந்து தேவை. குறிப்பாக டர்போ இன்ஜின் காரில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் செஞ்ச பிறகு மினிமம் ஒரு 30லேருந்து 60 செகண்டாவது அமைதியாக அது ரன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளோட ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து உங்களோட இன்ஜினுக்கு மிக மிக முக்கியம். சரிங்களா? இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இன்ஜினுடைய ஹீட்னஸ், அதோட சூடு வந்து எச்சரிக்கை வந்து உங்களுடைய டேஷ்போர்டில் அந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து அது க்ளோ ஆகும். இன்ஜினோட ஹீட் வார்னிங் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு இருக்கு, அதை வந்து அலட்சியப்படுத்துறது. ஸோ டேஷ்போர்டில் டெம்பரேச்சர் வார்னிங் லைட்டு எரிஞ்சா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓட்டிகிட்டே போயிடுவாங்க. ஆனால் இது வந்து மிகப்பெரிய தவறு. இன்ஜின் அதிகமாக சூடானா ஹெட் கேஸ்கெட்னு சொல்லுவாங்க, அது டேமேஜ் ஆகும். அப்புறம் கூலண்ட் லீக்கேஜ் ஏற்படும். இதனால் பெரிய ரிப்பேர் பில் வந்து உங்களுக்கு இதோட கிஃப்டாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வரலாம். அதனால வார்னிங் லைட் வந்தால் உடனே பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி அதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட், தரமில்லாத பெட்ரோல் அல்லது டீசலை நம்ம பயன்படுத்துறது. 10 ரூபாய் 20 ரூபா சேமிக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு கேள்விப்படாத ஒரு பங்க்ல போய் நீங்கள் ஃபியூயல் போடுறது நல்லது கிடையாது. ஃபியூயல் தரம் சரியில்லைன்னா இன்ஜெக்டர் ப்ராப்ளம் வரும், கார்பன் டெபாசிட் அந்த பிரச்சனை வரும், அப்புறம் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வரலாம். எப்பவும் நம்பகமான ஒரு ஃபியூயல் ஸ்டேஷனை வச்சு அதில் வந்து நீங்கள் ஃபியூயல் போடுங்க. அடுத்து 5வது பாயிண்ட், நீண்ட பயணத்துக்கு பிறகு உடனே இன்ஜினை ஆஃப் பண்ணுறது. குறிப்பாக டர்போ கார் வச்சிருக்கவங்க கவனிங்க. ஹைவேல வேகமாக ஓட்டிட்டு வந்துட்டு காரை நிறுத்தின உடனே இன்ஜினை ஆஃப் பண்ணுறது நல்லது கிடையாது. அந்த நேரத்தில் டர்போ ரொம்ப சூடாக இருக்கும். உடனே ஆஃப் பண்ணால் டர்போவோட ஆயில் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட்டாவது ஐடியலாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்ஜினை ஆஃப் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வர ஒரு 5 மிஸ்டேக்ஸு. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினோட லைஃப் இன்னும் லாங் டேர்முக்கு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை.